களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்று குழந்தையாய் பிறந்து அட்டகாலியாகவே உருவெடுத்து அன்னை முத்தாரம்மையாய் குலசேகர பட்டினத்தில் கொலு கொண்டிருக்கும் முத்தாரம்மையின் கதையை தான் பார்க்க போகின்றோம். இந்த கதை பல்வேறு கோணங்களில் பல்வேறு நபர்களால் பேசப்பட்டாலும் அதிகபட்சமாக பேசப்படும் கதையை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம். வாருங்கள் கதைக்குள் செல்லலாம். மகிஷாசூரன் என்ற ஒரு அரக்கன் ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி அரிய பெரிய தவங்கள் செய்து கொண்டிருந்தான். 12 ஆண்டுகள் ஒற்றை காலில் அவன் தவம் இருந்த பிறகும் பரமசிவன் அவனை பார்க்க வரவில்லை. தேவி பார்வதியால் பரமசிவனாரிடம், ஐயனே, தம்மை நோக்கி தம் பக்தன் இத்தனை கடும் தவம் செய்த போதிலும் தாம் ஏன் அவனை பார்க்கவில்லை என்று கேட்டார். அதற்கு பரமசிவனோ, அவன் என்னிடம் விபரீதமான வரம் ஒன்றை கேட்பதற்காகத்தான் இத்தனை கொடிய தவத்தினை செய்து வருகிறான் என்றார். எப்படி இருந்தாலும் தாம் அவனுக்கு வரமளிக்க வேண்டியது அவசியம்தானே, ஆதலால் அவனை அழைத்து வரத்தினை வழங்கிவிடுங்கள் என்றார் தேவி பார்வதியார். அதற்கு பரமசிவனோ, நான் நேரடியாகவே சென்று வரத்தை கொடுத்து வருகிறேன் என்று மகிடனிடம் வந்தார். மாட்டுத்தலையோடு அகோரமாய் காட்சியளிக்கும் மகிஷாசூரன் அதிக நாட்கள் தவம் புரிந்து கொண்டிருந்ததால் முனிவரைப் போலவே காட்சியளித்தான். சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவனுக்கான வரத்தை பெற்றான். ஆம், அவன் வாங்கிய அந்த கொடிய வரம் யாதெனில், பூமியுள்ள காலம் வரை தனக்கு மரணம் என்ற ஒன்றே ஸ்தம்பிக்க கூடாது என்பதாகும். என்னை அழித்தவல்ல ஆண்மகன் இன்றும் என்றும் இந்த புவியில் பிறக்கவே கூடாது என்ற வரமாகும். விலங்குகளோ பறவைகளோ அல்லது பிற ஜீவராசிகள் மூலமாகவோ எனக்கு மரணம் என்ற ஒன்றே வரக்கூடாது என்றும், இப்புவியில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மகனாகவோ மகளாகவோ தோன்றி வரும் எவராலும் என்னை அழிக்க இயலக்கூடாது என்றும் வரத்திற்கு மேல் வரமாக வாங்கி குவித்தான். நாம் தானே இவனை படைத்தோம், அப்படி இந்த உலகில் என்ன செய்து விடுவான் என்று ஒரு தைரியத்தில் பரமசிவனும் வரத்தை கொடுத்து முடித்தார். வரத்தை பெற்ற மகிஷாசூரன் அன்று முதல் மக்களை துன்புறுத்த துவங்கினான். அவன் எல்லைக்கு உட்பட்டிருந்த அரக்கர்களை மட்டும் அன்றி அனைத்து ஜீவராசிகளையும் துன்பப்படுத்தினான். அத்துடன் அவன் மேலோகத்திற்கு வந்து அங்கு உள்ள தேவாதி தேவர்களையும் கஷ்டப்படுத்த துவங்கினான். வானுலகிலிருந்து விஸ்வகர்மாவை அழைத்து வந்து தனக்கான ஒரு மாளிகையை கட்டித்தரச் சொன்னான். சூரிய பகவானை அழைத்து வந்து தாம் அந்த மாளிகையில் மட்டும் சூரிய ஒளியினை ஒரு பொழுதும் வீசக்கூடாது என்று கட்டளை விடுத்தான். வாயு பகவானை அழைத்து வந்து தினந்தோறும் என்னுடைய மாளிகையை நீதான் கூட்டி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். அக்னி தேவரை அழைத்து வந்து தினந்தோறும் சமையல் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தான். வருண ராஜாவுக்கோ வாசல் தெளிக்கும் வேலையும் தண்ணீர் பிடித்து வைக்கும் வேலையும் கொடுத்தான். வானுலக ரம்பை மேனகை ஊர்வசி எல்லாம் அவன் முன் நடனம் ஆட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வகையில் சித்திரவதை செய்தான் அந்த மகிஷாசுரன். நாளுக்கு நாள் அவனுடைய கொடுமையானது அதிகமாகிக் கொண்டே சென்றது. தேவாதி தேவர்கள் எல்லாம் பரமசிவனிடம் வந்து அழுது புலம்பினார்கள், மன்றாடினார்கள். ஆனால் பரமசிவனுக்கோ இவனை எவ்வாறு அழிப்பது என்ற ஒரு மார்க்கம் புலப்படவே இல்லை. என்ன செய்வது என்று முழித்துக் கொண்டிருந்தார் அந்த ஈசன். இங்கு இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி என்ற 2 நாகங்கள் ஆட்சி புரிந்து வந்தன. அவர்களுக்கு பொன்னாலோ பொருளாலோ எந்த ஒரு குறையும் இல்லை. சகல பவுசோடும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பெயர் சொல்வதற்குத்தான் ஒரு பிள்ளை இல்லை. இந்த மனக்குறையானது நாகக்கண்ணியை மிகவும் வாட்டி வதக்கியது. நாகக்கண்ணியும் நாகராஜனும் முடிவு செய்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்கலுற்றார்கள். பார்த்தார் சிவபெருமான், இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாலும் எந்த ஒரு ஜீவராசிகளாலும் உயிரை பிரிக்க கூடாது என்றுதான் அரக்கன் வரம் கேட்டானே தவிர பெண்ணாலே மடியக்கூடாது என்று ஒரு வரம் கேட்க தவறினான் என்பதை சிந்தித்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவதரித்து வரும் குழந்தையால் மரணம் இருக்கக்கூடாது என்று கேட்டான். தவம் இருப்பதோ நாகங்கள். எனவே இந்த நாகங்களுக்கு பிறக்கும் அந்த குழந்தைகளை வைத்து நாம் இந்த மகிஷனை அழிக்கலாம் என்று திட்டம் தீட்டினார் சிவபெருமான். உடனடியாகவே நாராயணரை அழைத்து, நீங்கள் உடனடியாக நாகலோக பட்டணத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே நாகராஜன் நாகக்கண்ணியர்கள் தவம் இருந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வயிற்றில் அட்டகாலியர்களை பிறவி செய்ய வேண்டும். அவர்கள் மூலமாக நாம் எதிர்காலத்தில் மகிஷாசுரனை வதம் செய்ய வேண்டும் என்று கூறினார். மேலும் பிறக்கும் அந்த அஷ்டகாலிகள் பார்வதியை போன்று வீரமிக்கவர்களாக இருக்க வேண்டும், புத்தி கூர்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் மகிடனை வதம் செய்ய முடியும் என்று கூறினார் பரமசிவன். அந்த வார்த்தையை கேட்ட நாராயணன் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு நாகலோக பட்டினத்தில் நாகராஜன் நாகக்கண்ணியரிடம் வந்து அவர்கள் கேட்டபடியே 8 பிள்ளையர்களை அவர்களுக்கு குழந்தையாக அருளினார். ஆம், உடனடியாக நாகமானது 8 முட்டையினை கக்கியது. சீரும் சிறப்புமாக அந்த முட்டைகளை அடைகாத்து வந்தது நாகங்கள். நாட்கள் உருண்டோடின. அந்த நாகம் அடைகாத்து வந்த அந்த முட்டையிலிருந்து 8 பெண் பிள்ளைகள் அவதரித்தார்கள்.
அந்த நாகத்திற்கோ மிகவும் சோகமாக இருந்தது. நமக்கு பிறந்த பிள்ளைகள் நம்மை போன்ற நாகமாக இல்லாமல் மனிதர்களைப் போல இருக்கின்றார்கள். இறைவன் கொடுத்த வரம் அல்லவா? இறைவன்கள் இந்த பிள்ளையை எதற்காகவோ பயன்படுத்துவதற்காக தான் நம் வயிற்றில் பிறவி செய்திருக்கிறார். அப்படியென்றால் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் ஒரு நாள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் என்று சோகத்தில் ஆழ்ந்தார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, நாம் நம் பிள்ளையர்களை எப்பொழுதும் இழக்கக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாகவே பார்த்து வந்தார்கள். முதலாவதாக பிறந்த பிள்ளைக்கு முத்தாரம்மன் என்றும், இரண்டாவது பிறந்த பிள்ளைக்கு வீர மனோகரி பத்ரகாளி என்றும், மூன்றாவது பிறந்த பிள்ளை முப்பிடாதி என்றும், நான்காவது பிறந்த பிள்ளை உலகளந்தாள் என்றும், ஐந்தாவது பிறந்த பிள்ளை அரியநாச்சி என்றும், ஆறாவது வடக்கு வாசல் செல்வி என்றும், ஏழாவது பிறந்த மகள் சந்தனமாரி என்றும், எட்டாவது பிறந்த பிள்ளை காந்தாரி என்றும் பெயர் சூட்டி வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளுக்காக கொம்பு தேன் எடுப்பதற்காக வெளியே சென்ற நேரம் நாராயணன் மீண்டும் இந்த குழந்தைகளை பார்ப்பதற்காக வந்தார். நாராயணரை பார்த்த குழந்தைகள் எல்லாம் அச்சத்தோடு பார்த்தார்கள். பின் இவரை பார்ப்பதற்கு நம்மை போன்று கை கால்கள் இருக்கின்றது என்று வியர்ந்தார்கள். உடனடியாக அந்த குழந்தைகளிடம் நாராயணர், நீங்கள் வெளியில் வர வேண்டும், உங்களை போன்று உள்ள மனிதர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்று ஆசை வார்த்தைகள் கூறினார். அதன்படியே 8 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு கடற்கரையில் விளையாடச் செய்தார். அங்கும் இங்கும் அழைத்து சுற்றி காட்டினார். குழந்தைகள் மனதில் மிகவும் மகிழ்ச்சி. நாகராஜன் நாகக்கண்ணி வருவதற்கு முன்பாகவே மீண்டும் புத்துக்கள் கொண்டு பிள்ளையர்களை விட்டுவிட்டு நான் நாளை வருகிறேன் என்று நாராயணர் பறந்தார். நாட்கள் வேக வேகமாகவே சென்றன. ஒரு நாள் பரமசிவன் நாராயணரை அழைத்து, நீங்கள் உடனடியாக சென்று அந்த 8 பிள்ளையர்களையும் கைலாயத்திற்கு அழைத்து வர வேண்டும். அந்த பிள்ளைகளின் துணையோடு நாம் மகிடவதம் புரிய வேண்டும் என்று நாராயணரிடம் கூறினார். குழந்தைகளோ இப்பொழுது நன்றாக வளர்ந்து விட்டார்கள். நாகராஜன் நாகக்கண்ணி இல்லாத வேளையில் நாராயணர் அங்கு தோன்றி 8 பேரையும் அழைத்து கொண்டு கைலாயத்திற்கு வந்தார். கைலாயத்திற்கு வந்த அட்டகாளிகள் 8 பேரும் கைலாயத்தை வியப்போடு பார்த்தார்கள். அங்கிருந்த பார்வதியை பார்த்து பொறாமையுற்றார்கள். இந்த பெண் யார்? இத்தனை அழகாக இருக்கின்றாள், எவ்வளவு நகைகள் அணிந்திருக்கின்றார் என்று பார்வதியை வியப்போடு பார்த்தார்கள் அஷ்டகாளிகள் 8 பேரும். நாமும் இங்கே இவரோடே இருந்துவிட்டால் நாமும் இது போன்று இருப்போம் அல்லவா என்று ஆசைப்பட்டார்கள். அஷ்டகாளிகள் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே சிவபெருமான் தோன்றினார். சிவபெருமான் அஷ்டகாளிகளிடம், நீங்கள் மகிஷாசூரனை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பிறவி செய்யப்பட்டீர்கள் என்று பிறவியின் நோக்கத்தை கூறினார். அதன்படி மகிடனை வதம் செய்வதற்கு உகந்த நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். அதை கேட்ட அஷ்டகாளிகள், நீங்கள் கூறியபடியே நாங்கள் மகிஷாசுரனை வதம் புரிகின்றோம், ஆனால் எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டார்கள். நீங்கள் கேட்கும் வரத்தினை நான் தருகிறேன் என்றார் சிவபெருமான். அதை கேட்டு அப்படியே ஆகட்டும் என்று 8 பேரும் மகிஷாசுரன் கோட்டைக்கு வந்தார்கள். கோட்டையில் மகிடன் தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்கிக் கொண்டிருக்கும் மகிஷாசுரனை அழிக்க கூடாது என்று தேவி அவன் விழிக்கும் வரை காத்து கொண்டிருந்தாள். கோட்டையை அடித்து நொறுக்கினால், கொடிமரத்தை புடுங்கி வீசினால் மகிடனின் சொத்துக்கள் எல்லாம் தீயிக்கிரையாகின. யுத்தம் கேட்டு மகிஷன் ஒளிப்பான் என்று காத்து கொண்டிருந்தாள் தேவி. ஆனால் அவனோ விழிக்கவில்லை. நேரம் ஆக ஆக தேவிக்கு கோபமானது மிகவும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் மகிஷாசுரன் விழித்தெழுந்தான். யாரடி நீ காளியே, என் முன்னே வந்து காட்டேரியை போல் நிற்கின்றாய், உன் ஊர் என்ன பேரென்ன என்று வினவினான். அடே மகிஷாசுரா, உன்னை வதம் புரிய வந்தவர்களடா நாங்கள், இன்றோடு உன் கதையை முடிக்க வந்த காளியர்கள் நாங்கள் என்று 8 பேரும் ஒரு கூட்டுக்குள் அடங்க முத்தாரம்மையாய் ஆக்ரோஷமாக நின்றாள். வீரப்பல்கள் தோன்றின, விரிசடைகள் விழுந்தன, உடல் முழுவதும் கண்கள், மேனியெல்லாம் கைகள் வளர்ந்தன. இவ்வாறு காளி மிகவும் ஆக்ரோஷமாக கோபத்தோடு நின்று கொண்டிருந்தாள். அரக்கனுக்கோ மனதில் ஒரு தெம்பு. தன்னுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு இரத்தம் பூமியில் விழுந்தால் 1000 மகிஷாசுரர்கள் நம்மை காக்க தோன்றுவார்கள் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்தான். கோபம் கொண்ட காளியானவள் அரக்கனின் எருமை தலையை அறுத்து அவன் இரத்தத்தினை கீழே விடாமல் ஒரு பாத்திரத்தில் பிடித்து அப்படியே பருகிவிட்டாள். ஆட்டம் காட்டிய அரக்கனின் கதை அங்கேயே முடிந்தது. மனசாட்சியே இல்லாமல் மக்களை துன்புறுத்திய மகிஷாசுரன் அன்றோடு மாண்டு போனான். உயிரினங்களையெல்லாம் துன்பப்படுத்தி வந்த அந்த துஷ்டனின் கதையை முடித்தாள் முத்தாரம்பிகை. உடனடியாக வானுலகத்திற்கு வந்தால் சிவபெருமானை வணங்கி நின்றாள். நீங்கள் கூறியபடியே நாங்கள் 8 பேரும் சேர்ந்து அந்த மகிஷாசுரனை வத முடித்தோம் என்று கூறினார். அதை கேட்டு பெரும் மகிழ்ச்சியுற்ற சிவபெருமான், உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு முத்தாரம்மையோ, நாங்கள் 8 பேரும் பார்வதியை போல கைலாயத்தில் இருக்க வேண்டும், பார்வதி எத்தனை பவுசோடு இங்கு வாழ்கின்றாரோ அதை போன்று நாங்களும் வாழ வேண்டும் என்று வரம் கேட்டாள். அதை கேட்ட பார்வதி அதிர்ச்சியுற்றார். சிவபெருமானோ,
இப்படி ஒரு வரத்தை தர இயலாது, நீங்கள் வேறு வரம் கேளுங்கள் என்றார். கோபமுட்ட அட்டகாளி 8 பேரும், தாம் என்ன கூறினீர்கள்? மகிடனை வதமுடித்தால் கேட்கும் வரம் தருவோம் என்றல்லவா கூறினீர்கள்? நாங்கள் கேட்ட இந்த வரம்தான் எங்களுக்கு வேண்டும் என்று கட்டாயமாக கேட்டார்கள். அப்பொழுது அங்கு நாகராஜனும் நாகக்கண்ணியும் மீண்டும் வந்தார்கள். நீங்கள் கொடுத்த பிள்ளையர்களை நீங்களே எங்களிடமிருந்து பறிக்கலாமா என்று நியாயம் கேட்டார்கள். அதற்கு பகவானோ, இந்த அஷ்டகாளியர்களை பெற்றெடுத்ததால் உங்களுடைய கீர்த்தியானது உலகம் உள்ளவரை இருக்கும். உங்கள் புகழானது முத்தாரம்மையின் கதை பாடும் பொழுதெல்லாம் பாடப்படும் என்று அவர்களுக்கு வரமளித்து அவர்கள் மனதை தேற்றி அனுப்பி வைத்தார். அப்படியே முத்தாரம்மையை பார்த்தார். முத்தாரம்மையோ கைலாயத்தில் இருக்கும் வரத்தை வாங்காமல் விடுவதாக தெரியவில்லை. அங்கு வந்த நாராயணர் 8 பிள்ளையர்களையும் சமாதானப்படுத்தினார். நாராயணர் அடிக்கடி பிள்ளையர்களோடு சென்று விளையாடி வந்ததால் அவருடைய பேச்சை கேட்டார்கள். அதற்கு மாற்றாக எண்ணற்ற பல வரங்களை வாங்கி குவித்தார்கள் அஷ்டகாளிகள். ஆக்கும் வரம், அழிக்கும் வரம், தன்னை நாடி வந்த மக்களை காக்கும் வரம், அநியாயம் செய்வோர்களை அழிக்கும் வரம், பூ உலகில் தெய்வமாகவே அமர்ந்து நாடி வரும் பக்தர்களுக்கு அருளும் வரம் என்று எண்ணற்ற பல வரங்களை வாங்கி குவித்தார்கள். வரங்களோடு வரமாக முத்து வரத்தையும் வாங்கினார்கள். தலையிலே போட்ட முத்து தலைச்சிலந்தியாக வேண்டும், கையில் போட்ட முத்து கைச்சிலந்தியாக வேண்டும், தொடையிலே போட்ட முத்து பதவளை கட்ட வேண்டும், நாக்கிலே போட்ட முத்து ஒற்றையம்மை ஆக வேண்டும், உடலெல்லாம் போடும் முத்து அம்மை நோயாய் வந்துவிட வேண்டும் என்று முத்து வரங்களை பெற்றார்கள் அஷ்டகாளிகள். அப்படியே தந்தோம் என்று பெட்டி நிறைய முத்தை எடுத்து சிவபெருமான் முத்தாரம்மையின் கையில் கொடுத்தார். எங்களையா திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறினீர்கள் என்று முதலாக கை நிறைய முத்தை அள்ளி சிவனின் முகத்தில் வீசினாள் முத்தாளம்மை. பகவானோ அதிர்ச்சியுற்றார். நாம் கொடுத்த வரமே நமக்கு வினையாகிவிட்டதே என்று படுத்த படுக்கையானார். அரக்கனை கொன்ற கோபம் தணியாமல் முத்தாரம்மை குலசேகர பட்டணத்தில் வந்து அமர்ந்தாள். தேவாதி தேவர்களும் பிற உயிரினங்களும் நம்மை காத்த அன்னை இவள்தானே என்று அங்கு ஓடோடி வந்தார்கள். அதனால்தான் நாம் இன்றும் அன்னையை காணச் செல்லும் பொழுது மற்ற உயிரினங்களைப் போலவோ அல்லது தேவாதி தேவர்களைப் போலவோ வேடம் தரித்து செல்கின்றோம். அன்னைக்கு குடம் குடமாகவே பாலபிஷேகம் நடந்தது. அன்னையின் உள்ளமானது குளிர்ந்தது. 3 நாட்கள் முடிந்தன. அன்னை பார்வதியால் முத்தாரம்மையை தேடி ஓடோடி வந்தாள். அம்மா முத்தாரம்மையே, நாங்கள் செய்தது தவறுதான், என் கணவருக்கு நிவர்த்தி அளிப்பாயாக என்று வேண்டி நின்றாள். கோபம் தணிந்து சாந்தியடைந்த முத்தாரம்மை பரமசிவனுக்கு நிவர்த்தி அளித்து விடலாம் என்று எண்ணினார். அருகில் இருந்த வேப்ப மரத்திலிருந்து வேப்பங்குலைகளை பறித்து இதை கொண்டு அங்கே வைத்து இதன் மீது பரமசிவரை படுக்க வைக்க வேண்டும், அவர் முகமெல்லாம் இதை வைத்து வீச வேண்டும் என்று கூறினார். மேலும் 3 நாட்கள் கழித்து குளிக்கும் பொழுது அதில் வேப்பிலையும் மஞ்சளும் போட்டு அவரை நீராடச் செய்ய வேண்டும் என்று கூறி பார்வதியை அனுப்பி வைத்தார். ஆம், குலசேகர பட்டின கோவிலில் முதல் வரம் பெற்றவள் நம் அன்னை பார்வதி தேவிதான். அதன்படியே சிவனாருக்கு பணிவிடைகள் செய்து வந்தார் பார்வதியார். முத்துக்கள் எல்லாம் முதிர்ந்தன. சிவபெருமான் அங்கு தோன்றி முத்தாரம்மைக்கு அருள் கொடுத்து, ஞானமூர்த்தி ஈஸ்வரராக இன்று முதல் நானும் உன்னோடு இருப்பேன் என்று அங்கேயே தங்கிவிட்டார். அன்று முதல் இன்று வரை பக்தர்கள் எல்லாம் தசரா திருநாளில் அன்னையை காண்பதற்காக தேவாதி தேவர்கள் முதல் விலங்கினங்கள் வேடம் வரை ஒவ்வொன்றாக தரித்து அன்னையை சென்று பார்த்து வருகிறார்கள். அன்னையின் சொரூபத்தில் கூட பல்வேறு நபர்கள் பல்வேறு வகையான காளியை போன்று வேடம் தரித்து வருகிறார்கள். 48 நாட்கள் விரதம் இருந்து அன்னைக்காக வீடு வீடாக சென்று மடியேந்தி பிச்சை கேட்டு அந்த காணிக்கையை கொண்டு அன்னையிடம் செலுத்தி வருகின்றார்கள். அத்துடன் இந்த தசரா திருநாள் அன்று மைசூரில் நடப்பது போலவே இங்கு குலசேகர பட்டினத்திலும் சூரசம்ஹாரமானது நிகழ்கிறது. அன்னை மகிடாசூரனை அழித்த அந்த காட்சியினை இங்கே காண்பிக்கின்றார்கள். தீமிதி திருவிழா முதல் காப்பு கட்டுதல், மாலை அணிவித்தல், விரதம் இருத்தல் என்று அனைத்தும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. தேவி முத்தாரம்மை தொட்டுத்தரும் திருநீற்றில் உண்மையிலேயே மகிமை இருக்கின்றது. குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை பிறக்கின்றது, கல்வி வரம் வேண்டுவோருக்கு கல்வி கிடைக்கின்றது, திருமணம் ஆகாமல் சோகத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் திருமணம் நடக்கின்றது, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுக்கின்றாள் அன்னை முத்தாரம்மை, தொழிலில் நஷ்டமடைந்தவர்களை காத்து கை கொடுத்து தூக்கி விடுகின்றாள் நம் தேவி. பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு கஷ்ட நேரத்திலும் நம்மோடு வந்து நின்று நமக்காகவே அருளாசி புரிகின்றாள் நம் அன்னை முத்தாரம்பிகை. அன்பர்களே, அன்னை முத்தாரம்பிகையின் கதையினை மிகவும் இரத்தின சுருக்கமாக முடித்திருக்கின்றேன். தேவியின் கதையை சொல்வதென்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்துடன் இது மிகவும் பெரிய கதையாகும். என்னால் இயன்றவரை நான் சுருக்கி உங்களுக்காக கூறியிருக்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் பார்க்கும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.